ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் நாகராஜன் லட்சுமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது தைப்பூசத்துக்கு எடுத்த லாங் வீடியோ தான், நான் அப்லோட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோ 2 போட்டனால மறந்துட்டேன். இப்போ நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு 2 மணி இருக்கும் எந்திரிச்சாச்சு. ஏன்னா நம்ம மருதமலைக்கு வந்துட்டு விடிய காலை 2 மணிக்கு நடக்கணும் அப்படின்ட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு வீட்டில் வந்து தீபம்லாம் ஏற்றியாச்சு. அப்புறம் வெத்தலையில் விளக்கு போடணும் அப்படின்ட்டு 6 விளக்கு போட்டு எல்லாமே சாமி கும்பிட்டாச்சு. 2 மணிக்கு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் சாமி கும்பிட்டுருக்கோம். அதோட 2 மணிக்கு நம்ம பயணத்தை வந்து ஆரம்பிச்சோம். சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக 2 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனோம். நல்லா தான் நடந்தோம். காலெலாம் அவ்வளோ தூரம் வலிக்கவே இல்லை கோயில்கிட்ட. அதாவது நாங்கள் வந்துட்டு எங்கே இருக்கோன்னா கண்ணப்பனார்லேருந்து நடந்தோம். கோயிலுக்கு நடந்து போயிட்டுருந்தோம். நான் எங்கள் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் அண்ணி எல்லாருமே நடந்து போயிட்டுருந்தோம். பேசிகிட்டே போகிறனால தெரியல. கொஞ்சம் தூரம் பார்க்க இன்னும் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இதுதானே வருஷம் நடந்ததே கிடையாது. வாழ்நாளையில் 25 வருஷமாக நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம். ஆனால் ஒரு நாள் கூட நான் மருதமலைக்கு நடந்து போனதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடந்து போனேன். ஆனால் அவ்வளோ ஒரு கூட்டம், சரியான கூட்டம். நடந்து போயிட்டுருக்கோம் 2 மணிக்கு. ஆனால் போகிறப்ப டீ, அன்னதானம், சாப்பாடு அது இதுன்னு கொடுக்குறாங்க. சரியான கூட்டம். 2 மணிக்கு நடந்து. ஏன்னா வடவெளி கிட்டே போனோடனே காலெலாம் சும்மா வலிச்சிருச்சு. ஆனால் படியே ஏறமில்ல. எப்படியாவது ஏறி போயிட்டோம். ஆனால் படியில் பார்த்து 1 இன்ச்சு கூட நகரில் பாருங்கள். எவ்வளோ ஒரு கூட்டம்னா அவ்வளோ ஒரு கூட்டம். ஒரு லட்சக்கணக்கு ஐயோ எவ்வளோ சொல்கிறதுனே தெரியல. லட்சக்கணக்கான பேர் கூட்டம். நீங்களே நியூஸ் பார்த்துருப்பீங்க மருதமலையில் எவ்வளோ ஒரு கூட்டம் அப்படின்னு. சரியான கூட்டம். 1 இன்ச்சு கூட நகரவே முடியல. எப்படியாவது போயிடும்ட்டு பஸ்ஸு திருப்பி ரிட்டன் வரும் இறங்குற வழியில். நாங்கள் படியில் பாதி தூரம் போயிட்டு கால்வாசி போயிட்டோம். அதுக்கு மேலே நகர முடியும்ட்டு அந்த வழியில் போயிட்டோம். ஷார்ட்கட்டில் போனோம். அங்கே போனாலும் சரியான கூட்டம். எப்படியாவது சாமியை பார்த்துடணும் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் இருந்தோம். 2 மணிக்கு இங்கேருந்து நடக்க ஆரம்பித்தா 6 மணிக்கு கோயிலை ரீச் பண்ணியாச்சு. ஆனால் நாங்கள் கோயிலில் 6 மணிக்கு போயுமே காலையில் 1 மணி 12:45 தான் கீழே இறங்கணும். சாமி பார்க்குறக்கு 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு மேலேருந்து மலையிலேருந்து கீழே வர பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சரியான கூட்டம். நல்லபடியாக சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. இன்றைக்கி சாமி முருகர் வந்து மந்திரி அலங்காரத்தில் இருந்தார். உண்மையாலுமே வேறு லெவல். சரியான கூட்டம் தான். சாமியே கும்பிட விட மாட்டுறாங்க. அதாவது பெரிய பெரிய எம்எல்ஏங்க அவங்களாம் வந்தாங்கன்னா நின்று 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கும்பிட வராங்க. நம்மளை போகிற ஏழை மக்களுக்கெல்லாம் போனால் கூப்பிட்டோன்னே டக்குன்னு அனுப்பி விட்டுறாங்க. சரி, அவங்கள கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் பார்ப்பார்ல, நம்மளுக்கு என்ன கடவுள் கொடுக்குறதோ அதை தான் நம்ம கும்பிட்டு அப்படியே வந்தாச்சு. சரியான கூட்டம். பாருங்கள் எப்படி தெரியும். இங்கேருந்து நடந்து போகிறப்ப இந்த வீடியோ எடுத்தது. மழை எப்படினாலும் நல்லா லைட் வெளிச்சது. செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ பேர். நம்ம தான் நடக்கிறோன்னு இல்லை, இந்த ஊரில் எத்தனை மக்கள் இருப்பாங்கன்னு தெரியும். எனக்கே அன்றைக்கி தான் புரிஞ்சிச்சு, இவ்வளோ பேர் இருக்காங்களா, இவ்வளோ பேர் நடந்து போகிறோமே, அவ்வளோ ஒரு கூட்டம். ஆனால் உண்மையாலுமே நான்லாம் நடந்துருவேனா அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா தம்பி வேறு வச்சுருந்தேம்மா. உண்மையாலுமே ரொம்ப நடக்கிற கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வடவெளி கிட்டே போகணுன்னு சரியான கால்வெளி. படியே ஒரு ஸ்டெப்பு எடுத்துக்கணும். தவந்தாது போய் இன்றைக்கி முருகனை பார்த்தே ஆகணும். 7 நாள் நம்ம விரதம் இருந்திருக்கோம். நம்ம என்ன பண்ணாலும் பரவாயில்ல, போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு நம்ம கிளம்பியாச்சு. அதே மாதிரி வெற்றிகரமாக நம்ம முருகனை பார்த்து சாமி கும்பிட்டு நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளும் போய் நடந்து சாமியை பார்த்துட்டு வந்திருக்கோம். இத்தனை நாள் பஸ்ஸில் வருவோம் சாமியை கும்பிட்டு வந்துடுவோம். நம்மளால் நடந்து போயிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் சுத்தமாக நடக்க முடியல. எனக்கு நடக்க முடியல. எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் அண்ணி, எங்கள் கூட வந்து யாருக்குமே நடக்க முடியல. எல்லாருமே டயர்டாகி தான் இருப்போம். பார்த்திங்களா, இல்லை கோயிலில் லைன் போய்ட்டுருக்கு. மேலே ஏறுறோன்னே லைன் பாருங்கள், எத்தனை ஒரு 5-6 கட்டாக இருக்கும். ஃபுல்லாக க்ரௌடு தான். நாங்கள் வந்து ஒரு 50 ரூபா டிக்கெட் டோக்கன் கொடுத்து போனோம். ஆனால் கடைசியில் 50 ரூபா டோக்கன் டிக்கெட்லாம் வாங்க கிடையாது. எப்படியோ போய் சாமியை பார்த்தாச்சு. சாமியை பார்த்துட்டு கொஞ்சம் முன்னால் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம். இப்போலாம் கொஞ்ச நேரம் நிற்க கூட இடம் இல்லை. கிளம்புங்க அப்படின்ட்டு கீழே துரத்தி விட்டுறாங்க. ஏன்னா போலீஸ்காரங்க என்ன செய்வாங்க, அவ்வளோ க்ரௌடாக இருக்கிறப்ப நம்மளை உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம் விட மாட்டாங்க. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. மன திருப்தியாக இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் லெவலில் நம்ம சாமி கும்பிட்டு நினைக்கிறோம். கடவுள் ஒத்துழைப்பாரான்னு பார்ப்போம். நீங்களாம் எந்தெந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க தைப்பூசத்துக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் கோயில். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.